இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் வந்து பேஸ் காட்டாமே தான் வீடியோ போட்டுருந்தோம். இப்போ பேஸ் காட்டுற நிலமையில நம்ம இருக்கோம். ஏன்னு கேட்டால் யூடியூப்போட மானிட்டேஷன் இதில் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு, இஷ்யூ வந்துருச்சு. அது நம்மளுக்குமே வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுக்கப்புறம் வர வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் காட்டி தான் வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம டெலிகிராமில் ஒரு நண்பர் எனக்கு ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அவரோட அக்கௌண்ட்டை நம்ம வாங்கி பார்த்துருந்தோம். கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு, எனக்கு இமெயில் வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் முதல்ல அனுப்பிச்சிருந்தார். என்னோடய அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு. நான் வெப்சைட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருந்தேன். வெப்சைட் வச்சுருந்தேன் ப்ரோ, ஆனால் இப்போ இல்லை ப்ரோ அப்படின்னாரு. சரி, அதில் எதுவும் இஷ்யூவாக இருந்திருக்கும் அப்படின்னேன். இல்லை ப்ரோ, எனக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலும் கிடைக்கல. யூடியூப் சேனல் ரன் பண்ணேன், அதுவுமே இப்போ என்கிட்ட இல்லை. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இப்படி சொல்கிறாரு, உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு அனுப்பிச்சிருந்தார். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அவருக்கு வந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவரோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகலை. அது ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது சும்மா சிம்பிளாக ஒரே கிளிக் தான் பண்ணலாம். அவர் ஏன் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு நிறைய பேர் நீங்கள் நினச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு இமேஜில் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் ரீஆக்டிவேட் பண்ண முடியும். மித்தபடி நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸை வச்சு நீங்கள் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் லோடிங் பண்ணி அக்கௌண்ட்டாக டிசபிள் ஆகிருக்கும். டிசபிள் ஆனதை வந்து நம்ம ரீஆக்டிவேட் பண்ண முடியாது. அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்னு வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போவும் பண்ணிக்கலாம், அல்லது இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஒருத்தருக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான். அதான் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அப்போலாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான். இது கூகுள் ஆட்சன்ஸோட ப்ரைவசி பாலிசிலே போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். நம்மள நிறைய பேர் யாருமே என்னையோட உட்பட யாருமே படிக்கிறது இல்லை. அதுதான் இங்கே உண்மை. ஏன்னா நான் ஏன் படிக்கிறது இல்லைன்னா, ஸ்டார்டிங்கில் நான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதே தானே படிக்கிறேன். அடுத்தடுத்த அப்டேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக அப்டேட் நான் மட்டும்தான் படிப்பேன். நானே இல்லாட்டி அதை அப்படியே விட்டுருவேன். அப்புறம் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அந்த மாதிரி அக்கௌண்ட்டை நம்ம பார்த்துருவோம், அந்த வீடியோ பார்த்துருவோம். ஒரு சில நண்பர்களுக்கு இந்த வீடியோ நம்ம சொல்ல விரும்புவேன் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் டெலிகிராமில் இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் வந்துடும், 3 பக்கமே காமனாக ஒரே மாதிரி தான் மெசேஜ் பண்ணுறீங்க. இமேஜ் அனுப்புறது, என்னோடய வெப்சைட்டை பாருங்கள், லோ வேல்யூ கண்டென்ட் வந்து நான் 10 தடவை அனுப்பிச்சிருக்கேன், 12 தடவை ரீசப்மிட் பண்ணியிருக்கேன், நிறையா தடவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு 3-4 தடவைக்கு மேலே தான். ஆனால் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களது எல்லா வெப்சைட்டையும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஒருத்தர்னா நம்ம ஒரு நாளைக்கு பண்ணலாம்னு வச்சுக்கலாம். நிறைய நண்பர்கள் மெசேஜாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அதுவும் குரூப்லன்னா கூட நான் தான் தாராளமாக குரூப்பில் கேளுங்க. நிறைய நண்பர்கள் அவங்கவுங்க ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணால் நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கௌரவ பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. நம்ம குரூப்பை பற்றி கௌரவ பிரச்சனைங்கிறதே இங்கே இல்லை. காமனாக ஒன்று தான். இப்போ நானுமே குரூப்பில் ஒரு மெம்பர் தான். அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ குரூப்பில் நீங்கள் அதிகம் பதில் சொல்கிறதில்ல. கண்டிப்பாக நான் பார்த்தேன் அப்படின்னா ரிப்ளை பண்ணுவேன். அதை என்னோட இந்த குரூப்பு ஸ்டார்டிங்கில் உள்ள நண்பர்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ப்ரோ நீங்கள் இப்போலாம் கொஞ்சம் ஃபீஸ் கேட்குறீங்க, முன்னெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்ட்டு. முன்னாடி நண்பர்கள் கம்மியாக இருந்தாங்க, ஒரு நம்பர் 2 நம்பர் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்கள் இருந்தாங்க. நமக்கு கொஞ்சம் டைம் கிடந்துச்சு. இப்போ இருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நண்பர்களுக்கு பத்த மாட்டேங்குது. ஆனால் தான் ஒரு சில நண்பர்கள்ட்ட நம்ம கொஞ்சம் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி பேசிட்டேன்னு கூட எனக்கு ஒரு சில நேரத்தில் சங்கடமாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏதாவது யாருமே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்க முடியாது, நாளைக்கு ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு நம்மளோட வாழ்வாதாரமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வச்சுங்களேன், ஒரு சைட்டை வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாக கூட ரெடி பண்ணி தர மாட்டேறாங்க. ஒரு சைட்டை ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து 10,000 5,000 இந்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்கெல்லாம் விட்டுறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. நண்பர்கள் தான் நமக்கு பொறுத்தளவு எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லோரும் வேறு ஒரு சைட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க ஒரு 10 தடவை 15 தடவை நீங்கள் ஒரு சைட்டுக்கு அவங்க ஓனராகவும் இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்டை பார்த்துருக்கேன், நிறையா நண்பர்களை பார்த்துருக்கேன். நிறையா நண்பர்களுக்கு நம்மளால ஃப்ரீயாகவே செஞ்சு தர முடியாது, பண்ணவும் தர முடியாது. நிறைய நண்பர்கள் நிறைய எரரோடு வர்றாங்க. அப்படிங்கும்போது நம்மளும் ஒரு சில பீஸ்லாம் வாங்குற மாதிரி, நம்மளோட வேலைக்கு தகுந்த பீஸ் தான் வாங்குகிறோம். மேபி சரி வாங்க, இது ஆட்சன்ஸ் எதுனால அவருக்கு க்ளோஸ் ஆச்சுங்கிறத ஸ்க்ரீன் இருக்க வீடியோவாக பார்க்கலாம். எனக்கு டெலிகிராமில் அனுப்பிச்சிருந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். மேபி அவர் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இமெயிலி ஸ்க்ரீன்ஷாட் கேட்டிருந்தோம். இமெயிலி பாஸ்வேர்டுன்னு கொடுத்தோம்னா நம்ம லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் யுஆர்எல், ஏன்னா நிறைய பேர் இமேஜின்னு இருப்பாங்க. அவர் முதல்ல எனக்கு அனுப்ப இந்த இமேஜை மட்டும்தான் அனுப்பிச்சிருந்தார்.
வேறு எந்த இமேஜுமே அனுப்பலை. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட சைட்டை வந்து நம்ம வந்து எந்த ஒரு வெப்சைட்டும் கனெக்ட் பண்ணலை, எந்த ஒரு யூடியூப்பும் கனெக்ட் பண்ணலை. யூடியூப் மேபி அவர் கனெக்ட் பண்ணாருன்னு அப்படின்னா நம்ம அப்போதைக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்திருப்பேன், ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அதில் எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லை, 0 பேலன்ஸாக தான் இருக்குது. அது அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ரூல்ஸ் படி 2 வருஷத்தில் ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி ஆகணும். இது ஆர்பிஐ ரூல்ஸ்லாம் இல்லைங்க, இந்த கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு லிமிட்டு ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருந்து வெறும் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே டீஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. அதாவது டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. அக்கௌண்ட்டு க்ளோஸ்னு உங்களோட அக்கௌண்ட்டு இந்த மாதிரி வந்துச்சு, ஒரு அக்கௌண்ட் ஆட்சன்ஸ் இந்த பாருங்க, ஹுவர் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு இஸ் க்ளோஸ்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பி கூட இந்த பாருங்க ரீஆக்டிவேட் அப்படிங்கிறத இந்த அக்கௌண்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட அக்கௌண்ட் வந்து டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அதுக்கு இந்த ரீஆக்டிவேட் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் என்னோடய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவரோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால ஏன்னா அவர்கிட்ட எந்த ஒரு சைட்டுமே இல்லை, வெறும் அக்கௌண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வந்து என்னோடய அக்கௌண்ட்டே நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. நார்மலாக ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன மாதிரி இருக்குமோ அது மட்டும்தான் ஓப்பன் ஆகும், வேறு எதுவுமே ஓப்பன் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சைட்டோ இப்போ இது வந்து யூடியூப்பு பாருங்க, மேலே யூடியூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்சன்ஸு ஃபார் யூடியூப்னு இருக்கும். அதே போல் நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கூட அவ்வளோவா தெரியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து நிறையா ரெண்டுமே தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ வந்து ஓப்பன் ஆகட்டும். இப்போ இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $51 இருக்குது எனக்கு. இப்போ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து யூடியூப் இருக்குது. இப்போ யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் ரெண்டுமே $100 வந்துடும். இப்போ இதில் எனக்கு $63 இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் டேக்ஸி வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக இதுக்கு வந்து யூஎஸ் டேக்ஸி ஃபில் பண்ணணும். அதை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இந்த சிங்கப்பூர் டேக்ஸி எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இது வந்து நம்ம வெப்சைட், இந்த வெப்சைட் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த டேக்ஸி இதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இஷ்யூ பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் இஷ்யூ வரும். இப்போ இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த சிங்கப்பூர் டேக்ஸி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம காமனாக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 1 டைம் வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா நம்ம யூஎஸ் டேக்ஸியை வந்து ஃபில் பண்ணி அமைச்சிருக்கோம். இப்போ இந்த சிங்கப்பூர் டேக்ஸி இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் பண்ணலை. இது எப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த க்ளோஸ் ஆன நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம், அப்படியே அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை, ரீஆக்டிவேட் மட்டும் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இல்லாட்டியும் உங்களுக்கு மேபி ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நிறைய நண்பர்கள் அதே போல் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல்லாங்க மற்ற சேனலில் பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 30,000 40,000 வெப்சைட் பண்ணி தரோம் அப்படிங்க. அதாவது நீங்கள் 30,000 40,000 1 லட்சம் 2 லட்சம் கூட வச்சு பண்ணலாம். அது அந்த கம்பெனி பொறுத்து மாறுபடும். ஒரு சில பெரிய பெரிய சாஃப்ட்வேருக்கு கம்பெனிலாம் பார்த்திங்க அப்படின்னா பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பூரா அவங்க கையில் இருக்கும். அவங்களோட லிமிட்லேயே வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழில் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம மென்ஷன் பண்ண வேணாம். தமிழில் நிறையா ஒவ்வொரு சைட்டோட கீழே போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நியூஸ் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து மெயின்டெனன்ஸ் வந்து வேறு ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மந்த்து இல்லாட்டி இயர் இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் வந்து இவங்க கொடுத்தாகணும். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து நிறைய பேர் இந்த யூடியூப்பில் எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத, யூடியூப்பில் நிறைய பேர் அப்படி தான் ஏமாற்றிக்கிட்டு தெரியுறாங்க. ஒரு ஹோஸ்டிங்கு ஒரு டொமைனை கனெக்ட் பண்ணி கொடுத்து ஒரு WordPress இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அது சரியாக கஸ்டமைஸ் கூட பண்ணுறதில்ல, சும்மா பேருக்கு அப்படி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் போஸ்ட் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்களோட இது பார்த்தீங்கன்னா எங்களோட சைட் வந்து பார்த்திங்கன்னா $16,000 வருது. நாங்கள் வந்து உங்களுக்கு 40% 30% தரோம், இல்லாட்டி 5,000 6,000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு $10,000 குறைஞ்சது $10,000 சேல் பண்ணிட்டு போயிடுறாங்க. நிறைய நண்பர்கள் இங்கே தான் தவறு பண்ணுறீங்க. இப்போ $10,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துங்க. முதல்ல ஒரு டொமைனுக்கு நீங்கள் ஓனரான்னு பார்த்துங்க. ஒரு சில கம்பெனி இருக்குது. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் ஏமாற்றிட்டு திரிகிறாங்க. இப்போ நானுமே ரீசெண்டாக ஒரே வாரத்தில் 5 பேர் என்கிட்ட வந்து தொடர்பு கொள்கிறாங்க. அந்த 5 பேருமே வெவ்வேறு மாதத்தில் வந்து ஒரே ஆள்கிட்ட சைட் வாங்கியிருக்காங்க, ரெடி பண்ணி வாங்கியிருக்காங்க. நான் வேறு ஒரு சைட்டை நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கனாலும் முதல்ல வந்து ஃபுட்டர் கிரெடிட்டில் போய் பார்ப்பேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்த சைட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டர் கிரெடிட் போட்டிருப்போம். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம சைட்டை போட்டு தரதில்ல, ஒரு சில சைட்டில் நம்ம போட்டிருப்போம். அதனால் ஃபுட்டர் ரெடிட்ட பாருங்கள், இது வந்து அவங்களுது. இப்போ நம்ம நிறையா நண்பர்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி இப்போ இந்த சைட்டுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேணான்ட்டாங்க. இல்லை ப்ரோ, கொஞ்சம் எனக்கு ரிமூவ் பண்ணி விடுங்க ப்ரோ, அது எனக்கு வேண்டியதில்லை ப்ரோ, சங்கட்டமாக எனக்கு இருக்குது, நாங்களே ரெடி பண்ணுன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அதை அவங்களோட பேரை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம சைட் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீமை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேபி இன்னும் 2 தீம் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீம் நம்ம வாங்கி வச்சுட்டோம், இன்னொரு தீம் வந்து வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் ப்ரொஃபஷனலாக நம்ம ரெடி பண்ணி தரணும். இப்போ இதுவே வந்து உங்களுக்கு பார்க்க வந்து நல்லா இருக்கும், இன்னுமே நம்ம இன்னும் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம வாங்குற காசுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும்ல. இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த லோகோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். இது அவங்க லோகோ சேஞ்ச் பண்ணிட்டோம், ஒரு சில கஸ்டமர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரிலாம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நேரம் இல்லை ப்ரோ, ஃபீச்சர் இமேஜ்லாம் கொடுக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூஸ் வெப்சைட்டு. இப்போ adminnews.in அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கூகுளில் வரும். இப்போ இந்த சைட் ரெடி பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு மேலே தான் அவங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேறு ஒருத்தர் மூலிமா நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அப்பொருள் உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்குண்டான பேமெண்ட் நான் எவ்வளவோ அதை தந்துறேன்னு சொன்னாங்க. அந்த பேமெண்ட்டே அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து பார்த்தா ஆட் பிளாகர் வச்சுருக்கேன். ஒரு சில சைட்டில் வந்து பார்த்தா நம்மளே ரெடி பண்ணி கொடுத்த சில சைட்டில் வந்து பார்த்தா ஆட் பிளாகரை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ நான் உதாரணத்துக்கு இன்னும் லோக்கல் கடை .in அப்படிங்கிற சைட் ஓப்பன் பண்ணிடுவோம். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளம்பரத்தை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வரலாம். நம்ம முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்த லோகோ இந்த லோகோ தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அவங்க லோகோ வந்து அவங்களோட பிராண்ட் லோகோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஒரு பேமெண்ட் வாங்குகிற சைட் ரெடி பண்ணி கொடுக்குறோம்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். இப்போ பணம் நம்ம கிட்ட கொடுத்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆனால் நிறைய பேர் ஏமாத்துறாங்க, இதில் யாரும் ஏமாந்துட வேண்டாம். அதனால தான் இந்த வீடியோட இன்க்ளூடாக சொல்லிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு லோக்கல் கடை .in சைட் ஓப்பன் பண்ணிடுவோம். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அதுவும்